ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஹல்லேலூயா. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலகட்டத்திலே அவருடைய காரியங்களில் எதையாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று யூத மத தலைவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதிலும் குறிப்பிடத்தக்கவர்கள் வேத பாரகர்களும் பரிசேயர்களும். ஹல்லேலூயா. ஒரு முறை லேவி என்கிற ஆயக்காரனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்திருக்கிறார்கள். இந்த ஆயக்காரர்களை குறித்து வேதம் சொல்வதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆயக்காரர்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள். காரணம், இவர்கள் யூதர்களிடம் இருந்து வரி வசூலித்து ரோமர்களுக்கு கொண்டு கொடுக்கிற ஒரு பணியை செய்தவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள். ஹல்லேலூயா. இதனால் யூதர்களுடைய பார்வையிலே ஆயக்காரர்கள் பாவிகளாய் காணப்பட்டார்கள். அவர்களுடைய குடும்பங்களில் நடக்கிற நல்லது கெட்டதற்கு இந்த ஆயக்காரர்களை அவர்கள் சேர்த்து கொள்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களால் மிகவும் அருவருப்பான ஒரு பார்வையில் காணப்பட்டவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள். அப்படிப்பட்ட ஆயக்காரரில் ஒருவன் தான் லேவி என்பவன். அவன் இயேசு கிறிஸ்துவை தான் ஏற்பாடு பண்ணியிருந்த விருந்திற்கு அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் அந்த விருந்துக்கு சென்றிருக்கிறார்கள். இவன் ஆயக்காரனாய் இருக்கிறபடியால் அவனுக்கு தெரிந்த மற்ற ஆயக்காரர்களையும் அந்த விருந்தில் கலந்து கொள்ளும்படியாக அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதனால் பல ஆயக்காரர்களும் அந்த விருந்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அந்த விருந்திலே கலந்திருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து போஜனம் பண்ணும்படியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை பார்த்த வேத பாரகர்களும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். உங்கள் போதகர் எப்படி பாவிகளோடு சேர்ந்து சாப்பிடலாம், எப்படி அவர்களோடு சேர்ந்து உட்காரலாம், இது தவறில்லையா என்று அவர்களை பார்த்து கேள்வி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொன்ன பதில்தான் நாம் இப்போ படிக்க கேட்ட மார்க் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்தில் வந்தது நீதிமான்களுக்காக அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே அழைக்க வந்தேன் என்றார். அதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை அவர்களுக்கு சொல்லி இந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு அந்த வார்த்தை, அவர்கள் குற்றம் சாட்டின அந்த வார்த்தையை கேட்டு அவர் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். பாருங்க, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு தேவையில்லை. அதே போல நீதிமானாய் இருக்கிறவனுக்காக நான் வரவில்லை, பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே அவர்களை அழைக்கும்படியாக தான் நான் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் பாவிகளையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தை அவர் வெறுக்கிறவராய் இருந்தாலும் பாவிகளை அவர் நேசிக்கிறார். பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களையும் அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை வெறுப்பார்கள். பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு விரும்ப மாட்டார்கள். பாவத்தோடு வாழ்ந்திருக்கிறவர்களை மனிதர்கள் குற்றப்படுத்துவார்கள். ஆனால் தேவன் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களையும் நேசிக்கிறார். அவர்களும் தன் அண்டைக்கு வர முடியும் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அந்த ஆயக்காரனுடைய வீட்டிலே பாவிகளோடு சேர்ந்து தேவன் போஜனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது பாவிகளை மனம் திரும்ப அழைக்கும்படியாக. யூதர்களுடைய பிரமாணம் பாவிகள், பாவத்திலே கையும் களவுமா பிடிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை மரண தண்டனை. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்தது பாவத்திலே வாழுகிறவர்களுக்குரிய தண்டனையிலிருந்து அவர்களை விடுவித்து புதிய ஒரு வாழ்க்கை காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுக்கு யோசேப்பை நிச்சயம்
நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த வேளையிலே ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அந்த யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுத்து மத்தேயு 1:21 அவன் பேசின வார்த்தையை நீங்கள் பார்த்தால் தெரியும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இயேசு என்கிற பெயரின் அர்த்தம் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இயேசு என்கிற பெயரின் அர்த்தம் பாவங்கள், ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர் என்பதுதான் இயேசு என்கிற பெயரின் அர்த்தம். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய பாவங்கள், ஜனங்களுடைய சாபங்கள், ஜனங்கள் பிசாசினால் கட்டப்பட்ட எல்லா கிரியைகளிலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ள நாமம்தான் இயேசு என்கிற நாமம். அதனால் தான் இயேசு என்கிற நாமத்தை நாம் சொல்லும்போது பிசாசு பயப்படுகிறான். ஹல்லேலூயா. அந்த நாமத்திலே அந்த நாமம் ரட்சிக்கிற நாமமாய் இருக்கிறபடினால் தான் பிசாசு அந்த நாமத்துக்கு பயப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு இந்த உலகத்திலே வந்தது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கின கர்த்தர் பார்த்தீங்கன்னா தம்முடைய சாயலா தம்முடைய மகிமைக்கென்று உருவாக்கின மனிதனுக்காக அந்த பரலோக மேன்மை விட்டு ஒரு மனிதனை போல் இந்த இடத்திலே தன்னை ஒரு இயேசுவாய் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வந்தது நோக்கம் ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும், ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக செல்ல வேண்டும் என்பதுதான் இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது இதே வேத பாரகர்களும் பரிசேயர்களும் மறுபடியும் ஒரு பாவியான ஸ்திரியை, விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்கிறார்கள். இவள் பாவியான ஸ்திரீ, இவள் கையும் களவுமா பாவத்தில் பிடிபட்டவள், இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் சொல்லும் என்று அவரை கேட்டபோது அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு அவர் சொன்ன பதில், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று. ஹல்லேலூயா. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல்லெறிய கடவன். அந்த ஒரு வார்த்தை அவளை குற்றப்படுத்தின, பாவியாய் அவளை அந்த இடத்துல கொண்டு நிறுத்தின ஒவ்வொருடைய இருதயத்தையும் மாற்றினது. ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படியே திரும்பி விட்டார்கள். இயேசு அவளை பார்த்து கேட்கிறார், உன்னை குற்றப்படுத்தினவர்கள் யாரும் உனக்கு தண்டனை தரவில்லையா? நானும் உன்னை தண்டிப்பதில்லை. இயேசு பாவிகளை தண்டிக்கும்படியாக அந்த உலகத்தில் வரவில்லை. ஹல்லேலூயா. இயேசு அங்க சொல்லுகிறார் பாருங்க, சொல்றார், உன்னை யாரும் குற்றப்படுத்தவில்லையே, நானும் உன்னை குற்றப்படுத்துவதில்லை, போ இனி. ஆமென். ஹல்லேலூயா. போ இனி நீ பாவம் செய்யாதே. இதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவியான ஒரு மனுஷன், ஒரு மனுஷி மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அதுதான் அவர் அங்கு சொல்லுகிறாரு, நான் உன்னை தண்டிப்பதில்லை, இனி நீ பாவம் செய்யாதே, ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக உன் வாழ்க்கையை வழி நடத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதர்கள் பாவம் செய்கிறவர்களை குற்றப்படுத்தலாம் தேவ ஜனமே, ஆனால் நம் தேவன் நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. நாம் ஒருவேளை ஒரு காலம் பாவத்தோடு அக்கிரமத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவரிடம் வந்து நாம் மன்னிப்பு கேட்போமானால், அவரிடத்தில் நம் பாவத்தை உணர்ந்து நம்மை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுவோமானால், அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கை காண்பித்து தர ஒரு கிருபையும் நம்மேல் இரக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா 15 வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏசப்பா சொல்றாரு, பரலோகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா மனம் திரும்புகிற, பாவத்தை விட்டு பாவ வழிக்கு ஓடி சென்ற அந்த பாதம் இனி என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக தான் என்று ஒரு தீர்மானத்தோடு தேவனுக்காக ஓடுகிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஒரு இருதயத்தை பார்த்து பரலோகத்திலே தேவதூதர்கள்
மத்தியிலே ஒரு சந்தோஷம் உண்டாக்குமாம். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற, பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, மீறுதலை விட்டு இனி என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு தான் என்று யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து வாழுகிறார்களோ அவர்களின் நிமித்தம் பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். உங்களை சுத்தி உங்க தாய் தகப்பன் சந்தோஷப்படுவதை பார்க்கலாம், உங்க பிள்ளைகள் சந்தோஷப்படுவதை பார்க்கலாம், நீங்களும் நானும் மனம் திரும்பி தேவனுக்காக வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்தோமானால் அது நிமித்தம் பரலோக தேவதூதர்கள் சந்தோஷப்படுவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குழந்தை வீட்டுக்கு முன்னால் விளையாடிட்டு இருக்குது. திடீர்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய காணலன்னு சொன்னால் அந்த குடும்பமே கதிகலங்கிரும், ரொம்ப வேதனைப்படும். எதையுமே அந்த குடும்பத்தில் பிள்ளை செய்ய முடியாது. பயம், பிள்ளைக்கு என்னாச்சோ, பிள்ளை உயிரோட இருக்குதா, பிள்ளை யாராவது கடத்தி கொண்டு போயிட்டாங்களா, குடும்பமே நடுங்கி போயிடும். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்காக அந்த பிள்ளை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும்னு சொல்லி தொலைந்து போன பிள்ளைய நிச்சயமாக வீட்டில் உள்ளவங்க தேட தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. தேடி ஒரு சில மணி நேரத்தில் அந்த பிள்ளை கிடைச்சிட்டுனா அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, அந்த வீடை சுற்றி உள்ளவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும் பாருங்க. ஒரு நகையோ ஒரு பணமோ நம்மளை விட்டு காணாமல் போய் கிடைச்சிட்டுனா நம்ம சந்தோஷப்படுறத விடவும் ஒரு உயிர் மறுபடியும் திரும்ப கிடைச்சிட்டா எவ்வளவு சந்தோஷப்படும். அதே சந்தோஷம் ஒரு ஆத்துமா தேவனுக்கு நேராக வழி நடத்தப்படும் போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேரை தேவனுக்கு நேராக வழி நடத்துறீங்களோ அத்தனை ஆத்துமாக்களை குறித்து உங்கள் நிமித்தம் உங்கள் மூலமாகவும் அவர்கள் மூலமாக பரலோகம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, 1 தீமோத்தேயு 2:4 வேதம் சொல்லுகிறது பாருங்க, எல்லாம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவர் கூட கெட்டு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு மனிதர் கூட பாவத்தோடு வாழ்ந்து கெட்டு போவது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் பரலோக தேவனுடைய விருப்பமாக இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒரு ஆத்துமா கூட அழிந்து போவது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அக்கிரமத்தினாலும் சாபத்தினாலும் மீட்டெடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே நமக்காக வந்தார். ஆனால் அதை அறியாத எத்தனையோ ஜனங்கள் தனக்கு ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலைக்கு வழி தெரியாதபடி இன்னைக்கு ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சரீரங்களை கீறி தன்னையே வேதனைப்படுத்தி தன்னுடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கிறதுக்கு வழி என்ன என்று தன்னை பல விதத்தில் நஷ்டப்படுத்தி கொண்டு தேடி கொண்டிருக்கிறார்கள். சில புண்ணிய ஸ்தலங்களிலே போய் முழுகி எழும்பினால் என் பாவம் மாற்றப்படும், நான் பரிசுத்தமாய் விடுவேன் என்று ஜனங்கள் வழி தெரியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க, அப்போஸ்தலர் 4:12, அப்போஸ்தலர் 4:12. ஆம், ஹல்லேலூயா. அவராலே அன்றி இன்னைக்கு ஜனங்கள் அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு ரட்சிப்பு, எனக்கு ஒரு பாவத்திலிருந்து ஒரு மீட்பு, எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, எனக்கு ஒரு சந்தோஷம், பிசாசின் கிரியையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று ஜனங்கள் பல விதத்தில் பரிகாரத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சத்திய வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, இயேசுவாலே அன்றி வேறொரு வராலும் ரட்சிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வசனம் போட்டுக்க, படிங்க. நாம் ரட்சிக்க பார்த்து படிங்களாம். நாம் ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு எப்போ வர தெரியுமா? என்னுடைய பாவங்களை மாற்றும்படியாக சுத்திகரிக்கும்படியாக இயேசு சிலுவையில் அறைந்தார் என்று இருதயத்திலே விசுவாசித்து இந்த வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்கிறவர்களுக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதுதான் வாய் திறந்து வாசிக்க சொன்னேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முறை கூட நம்ம படிக்கலாமா? இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. இயேசு தவிர இந்த பூமியில் வேறு எந்த ஒரு நாமத்துக்கும்
அதிகாரம் ரட்சிக்கப்பட தேவன் கொடுக்கவில்லை. இயேசு என்கிற நாமத்துக்கு மட்டுமே தான் ரட்சிக்கப்படும்படியான அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். எங்க ஓடி திரிஞ்சாலும் சமாதானம் இருக்காதுங்க. கடந்த வாரத்திலே நம்ம பிரேயர் காலுக்கு தூர இடத்துலேருந்து ஒருத்தங்க ஆராதிக்க வந்தாங்க. வீட்டில் பிரச்சனை, சமாதானம், எத்தனையோ இடத்து ஓடுனாங்க, எத்தனையோ லட்சங்களை தீத்தாங்க, சமாதானம் வரல. யாரோ ஒருத்தங்க இங்க பிரேயர் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க, இடையில வந்தாங்க, ஜெபம் பண்ணணும், விடுதலை பெற்றாங்க, சொன்னாங்க. எத்தனையோ இடத்துக்கு எத்தனையோ ஆயிரங்களை கொண்டு செலவு பண்ணேன். நாங்க திரும்ப போகும்போது இந்த இடத்திலிருந்து திரும்ப போனது போல ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் நான் எங்க பையும் பெற்றுக்கொள்ளல. ஓடி 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 அலைஞ்சி சோர்ந்து இயேசு கிட்ட வந்தாங்க. திரும்ப போகும்போது புதிய மனிதனா திரும்ப போனான். ஹல்லேலூயா. அதுதாங்க இயேசு என்கிற நாமத்திற்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துன்னு சொன்னா நம்ம பாவத்தின் வல்லமை, பாவத்தின் கொடுமை, பாவத்தின் தாக்கம் எப்படி இருக்கும்? நம்ம ரட்சிக்கப்படும்படி இயேசு என்கிற நாமத்திற்கு பிதாவாகிய தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏன் ரட்சிக்கப்படணும்? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாவம் மாற்றப்பட வேண்டும்? பாவம் எந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட்டு மாற்றுகிறது என்று வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது, ஏன் மனுக்குலத்திலிருந்து பாவம் மாற்றப்பட வேண்டும் என்று இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்றால், பாவம் ஒரு மனிதனை வாழ விடவே செய்யாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீங்களா? நான் வரும்போதே ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவரே இந்த வார்த்தை எல்லாரும் கேட்கணும், யாரும் தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மட்டும் உள்ள போயிட்டுன்னு சொன்னால் நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடிடலாம், அப்போ தூங்குறவங்க கொஞ்சம் எழும்புவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் 28:13 வேதம் சொல்லுகிறது பாருங்க, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஒரு மனிதனிடம் பணம், ஆஸ்தி, சொத்து, சுகம் எவ்வளவு இருந்தாலும் அதோடு அவனுக்கிட்ட பாவம் இருந்துன்னு சொன்னா அவனுக்கு அந்த சொத்து, சுகம், ஆஸ்தி எதுவுமே வாழ்க்கையை கொடுக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பாவம் சீரழித்து விடும். ஹல்லேலூயா. நமக்கு பணம் இருக்கும், ஆனால் மெய்யான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தனுடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தோன்னா பாருங்க, ஒரு ஓட்ட குடத்தில் எவ்வளவுதான் தண்ணி நிறைச்சாலும் அந்த தண்ணி அந்த ஓட்ட குடத்தில் நிற்காதபடி அது முழுசாக வெளியே போய் அந்த காலி அந்த குடத்தை எப்படி வைத்து கொள்ளுமோ அதே போல் தான் ஒரு மனுஷன்கிட்ட எவ்வளவுதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் அவனுக்குள்ளால பாவம் கூட இருந்துன்னு சொன்னா அவனுக்குள்ளால ஆசீர்வாதத்தை தங்க விடாது. வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாவம் நம்முடைய சமாதானத்தை கெடுத்துரும் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. பாவம் நம்முடைய குடும்பத்தை நிர்மூலமாக்கி விடும். பாவம் நம்முடைய அறிவை மந்தப்படுத்தி விடும். ஹல்லேலூயா. இந்த வீட்டில் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், இந்த வீட்டில் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, அடுத்த ஒரு வீட்டுக்கு ஓடுவோம். ஹல்லேலூயா. இந்த ஊரில் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இந்த தேசத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி எந்த வீட்டுக்கு, எந்த ஊருக்கு, எந்த தேசத்துக்கு நாம் பாவத்தோடு ஓடினாலும் பாவம் நம்மை பின்தொடரும் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. வீடு சரியில்லை, ஊரு சரியில்லை, நம்முடைய தேசம் சரியில்லைன்னு எங்க ஓடி போய் தப்புனாலும் பாவம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பாவம் இருக்கும், சமாதானம் இருக்காது. எங்க போறோமோ அங்கெல்லாம் நம்முடைய பாவம் நம்மை பின்தொடர்ந்தா எங்கேயுமே சமாதானம் இருக்காது. நம்ம அநேக நேரத்தில் இந்த வீட்டில் எனக்கு வாழ்க்கை இல்லை, அந்த வீட்டில் வாழ்க்கை இல்லை, இதுக்கு பரிகாரம் தேடுறதுக்காக பல விதத்திலே பிரயாசப்படுறோம். ஒரு நிமிடம் எனக்கு வாழ்க்கையிலே பாவத்தோடு இருக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வேதம் சொல்லுகிறது. என்ன பாவம் என் வீட்டுக்குள்ள இருக்கு? வசனம் சொல்லுது, பாவம் நம்முடைய வாசற்படியில் படுத்திருக்கும்.
எந்த வீட்டுக்கு போனாலும் அல்லேலூயா, இந்த வீடை விட்டுட்டு அந்த வீடு போனாலும் அந்த வீட்லயும் வாசற்படியில் வந்து உட்கார்ந்துரும். வாழ்வு இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, குடும்ப உடைவு, குடும்பம் ஒரு ஒரு முறிக்கப்பட்ட அனுபவம், குடும்ப உறவுகளுக்கு இல்லை, செய்கிற தொழில் நஷ்டம், அல்லேலூயா, வாழ்க்கை இல்லை. எல்லா விதத்திலும் வாழ்வை நாம் இழப்பதற்கு காரணம் ஆஸ்தியோடு பாவத்தையும் வைத்து கொண்டிருப்பதன் மூலம். அல்லேலூயா. அதனால் தான் வேதம் ஏசப்பா சொல்றாரு பாருங்க, நான் பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே அழைக்க வந்தேன் என்று. இந்த பாவத்தோடு என் ஜனம் வாழ்ந்துனா வாழ்வடைய மாட்டார்களே. அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அவர்கள் ஒரு சமாதானமான வாழ்க்கை சொந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாருங்க, நம்ம என்ன காரியங்கள் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்து விட்டு விடும்போது இரக்கம் பெறுவோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வசனம் சொல்லுகிறது. ஆனால் யார் வாழ்வடைவா? ஆமென், அறிக்கை செய்கிறவர்கள் வாழ்வடைவார்கள். அல்லேலூயா. வேதம் எவ்வளவு ஒரு அழகா நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. மகளே, மகனே, உன் பாவம் உன்னோடு இருந்தா நீ வாழ மாட்ட, ஆனா நீ அதை அறிக்கை செய்திரு, நீ வாழ்வடைந்துருவ. நீ அறிக்கை செய்த தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவ, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவ. நம்ம மனுஷன்கிட்ட சில சிம்பதியை நம்ம கிரியேட் பண்றதுக்காக நம்முடைய நிலைமையை சொல்லி ஒரு இரக்கத்துக்கு மனுஷன்கிட்ட தேடுறோம். வசனம் சொல்லுது, தேவ இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்வ. மனுஷனால நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. தேவனுடைய இரக்கத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளா நம்முடைய பாவங்களை மறைக்காம தேவனிடத்தில் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. தாவீது ராஜா பத்சேபாளிடம் பாவம் செய்யும் போது நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி போய் செய்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார். நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தா என்று எச்சரிக்கிறார். தாவீது சொன்னாரு, நான் ஒன்றும் பாவம் செய்யல, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு தாவீது சொன்னார். அப்படியா சொன்னாரு? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, 2 சாமுவேல் 12:13 ஒரு மிகப்பெரிய ராஜா, ஒரு தீர்க்கதரிசி போய் சொல்றார், நீ பாவம் செஞ்சிட்ட, நீ அடுத்தவர் மனைவியை அபகரிச்சிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் உடனே சொல்றார், 2 சாமுவேல் 12:13, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். பாவத்தை உணர்த்தின உடனே ஒரு ராஜா அறிக்கையிட்ட வார்த்தை, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இந்த வார்த்தை எவ்வளவு தேவனுக்குள்ளே பயப்படுகிற ஒரு பயம் அவருடைய இருதயத்தில் இருக்குமே, அந்த வார்த்தை வெளிப்படும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு விரோதமாய், மனுஷனுக்கு விரோதமாய், மனுஷன் வேதனைப்பட்டுருவானா, மனுஷன் இதை நினைச்சிருவானா, பயப்படாண்டாங்க. நம்ம செய்கிற பாவம் கர்த்தர் துக்கப்பட்டுருவாரா, கர்த்தர் வேதனைப்பட்டுருவாரா, கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நான் இழந்துருவேன். நான் யார் எல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் சொல்லுவாங்க, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் என் அப்பாவுக்கு விரோதமா இல்லை, என் அம்மாவுக்கு விரோதமா, கணவனாருக்கு விரோதமா இல்லை, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய பாவ அறிக்கை எப்படி இருக்கு பாருங்க. சங்கீதம் 51:1, தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அப்பா உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. நமக்கு தேவனிடத்திலிருந்து இரக்கம் அவருடைய கிருபையின் மூலமாக தான் வருகிறது, நம்முடைய கிரியையினால் அல்ல. இது தேவனுடைய கிருபையினால் நமக்கு உண்டான ஈவு. தேவ ஜனமே, அல்லேலூயா. ஆமென். அதான் தாவீது சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். அல்லேலூயா. சங்கீதம் 51:3 அவர் இன்னும் சொல்றார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக மீறினேன் உள்ளதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரிடம் அவர் அறிக்கை செய்த அறிக்கை தான் இதெல்லாம். சங்கீதம் 51 முழுவதும் தன் பாவத்திற்காக தேவ சமூகத்தில் அறிக்கை செய்த தாவீதுடைய வார்த்தை. அடுத்து அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். 7ஆம் வசனம், சங்கீதம் 51:7, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். நம்முடைய பாவம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மாத்திரம் தான் சுத்திகரிக்க முடியும். அல்லேலூயா. அவர் ஈசோப்பினால் சுத்திகரிக்கும்படியாக கேட்கிறார். இன்னைக்கு நமக்கு 1 யோவான் 1:7 வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், சொல்லுங்களா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை பிசாசும் கேட்டுட்டு இருக்கிறான் நம்ம அறிக்கை செய்யும் போது. ஹல்லேலூயா, பரலோக தேவதூதர்களும் கேட்டுக்கொண்டு மகிமைப்படுகிறார்கள். எத்தனை பேர் வாய் திறந்து சொன்னீங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசுவின் நாம மகிமைப்படும் தேவ ஜனமே, வாய் திறந்து அறிக்கை இடும்போது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு காலையில் ஜெபிக்கும் போதே சொன்னது, இன்றைக்குள்ள ஆராதனை மூலமாக பரலோகத்தில் தேவன் மகிமைப்பட போகிறார் என்று. ஹல்லேலூயா. நாம் அறிக்கை செய்யும் போது பரலோகத்தில் உன்னத தேவன் தேவதூதர்கள் மத்தியிலே மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அதான் வாயினால் அறிக்கை செய்கிறது தேவ ஜனமே. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை தாவீது அறிக்கை செய்தார், சுத்திகரிப்பை பெற்றார். ஹல்லேலூயா. நாமும் நம்ம பாவத்தோடு வாழ்ந்தோனா வாழ்வடைய மாட்டோம். வாய் திறந்து அறிக்கை செய்தோனா தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுவோம். நமக்கு ஒரு வாழ்க்கையை, புதிய வாழ்க்கையை இயேசு தருவார். அவர் அதற்காக தானே வந்தார். பாவியை தண்டிப்பதற்கு வரவில்லை, பாவி மனம் திரும்பி புதிய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று. நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோமானால், இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய அக்கிரமங்களை, உங்களுடைய மீறுதல்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வாய் திறந்து அறிக்கை செய்வீர்களானால் எல்லா பாவத்தை மாற்றுவார். தாவீதுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மாற்றினார். வேதத்திலிருந்து நீங்க அறிந்து கொள்ளணும், சவுலும் பாவம் செய்தார், தாவீதும் பாவம் செய்தார். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் உண்டு. தாவீதுடைய விளக்கை கர்த்தர் இன்றைக்கு அணையாமல் வைத்திருக்கிறார் என்ற காரணம், தாவீது பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்தது நிமித்தம். சவுல் பாவத்தை உணரல, தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யல. சவுலுடைய குடும்பம் அதோடு அழிந்து விட்டது. வாழ்வடைகிறது தாவீதின் குடும்பம். அறிக்கை செய்த தாவீது ராஜாவின் குடும்பம் தான் இன்றைக்கும் வாழ்வடைகிறது. தேவ ஜனமே, உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் தலைப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்வடைவார்கள். அதுதான் அந்த வேதத்தின் ரகசியம். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை எப்படி இல்லாமல் ஆக்குறது? எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 2வது பகுதி. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, எதை வரவிடாம தடுக்கிறதா நம்முடைய பாவம்? நன்மையை வரவிடாது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவம் நம்முடைய நன்மையை தடுக்கிறது தேவ ஜனமே. ஹல்லேலூயா. நாம் செய்கிற பாவம் தான் நம்முடைய நன்மையை தடுக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கொடுக்கும்படி உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம் எல்லாருக்கும் ஒரு நன்மையை சொந்தப்படுத்தணும்னு ஆசை இருக்குது. ஆமென். அந்த நன்மை என்னன்னு தேவன் அறிந்திருக்கிறார். எந்த நன்மையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் தர வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆனால் அவர் தர முடியவில்லை. காரணம், நம்முடைய பாவம் ஆண்டவருடைய கரத்தில் நன்மையை வரவிடாதபடி தடை பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் பாரம், நஷ்டம், ஏமாற்றம், அவமானம். ஹல்லேலூயா. எந்த ஒரு நன்மையும் பார்க்க முடியவில்லை. அதற்காக ஜெபிக்கிறார்கள், ஜெபத்திற்கு பதில் இல்லை. ஹல்லேலூயா. நன்மையை பார்க்க முடியவில்லை. காரணம் நம்முடைய பாவம். ஹல்லேலூயா. நம்மை ஒரு நிமிஷம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவ ஜனமே. தேவன் நமக்கு நன்மை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நம்முடைய பாவமே நம்முடைய நன்மையை தடுக்கிறது. 2 நாளாகும் 26ஆம் வசனம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உசியா என்கிற ஒரு ராஜா, ஹல்லேலூயா, தேவனோடு நடந்தார். உசியா என்கிற ராஜா பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யபாரம் பலக்குது. நல்ல ஆசீர்வாதமான ஒரு ராஜாவாய் அவர் சிங்காசனத்தில் அரியணையில் அமர்ந்திருக்கிறார் உசியா ராஜா. ஹல்லேலூயா. காரணம், தேவனோடு நடந்தார், தேவனுக்கு பயந்து நடந்தார். 4ஆம் வசனம், 2 நாளாகும் 4ஆம் வசனம் படிக்கலாமா? 2 நாளாகும் 4ஆம் வசனம், 2 நாளாகும் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஹல்லேலூயா. உசியா ராஜா தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய தேசம் செழிப்பதற்கும் ராஜ்யம் பலப்படுவதற்கு காரணம் இப்போ நம்ம வாசித்த வார்த்தை தான். ஆமென். தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு ஆமென் பாவம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் செய்தபடினால்
அவருடைய ராஜ்யம் பலத்தது, அவர் ஆசீர்வாதமாயிருந்தார், தேவ கரத்தில் நன்மையை சுதந்தரித்து கொண்டார் அந்த உசியா ராஜா. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, இதே உசியா ராஜா பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா ஆசீர்வாதம் எல்லா நன்மைகளையும் சுதந்தரித்து கொண்டிருக்கும் போது ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே நுழைந்து ஆசாரியன் செய்ய வேண்டிய பணியை செய்யும்படியாக தைரியம் கொண்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து விடுகிறார். தூப பீடத்திலே ஆசாரியன் மட்டும்தான் நின்று தூப வர்க்கத்தை ஏற்றி ஆண்டவருக்கு தூபம் காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இது ஆசாரியனுடைய கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஆசாரியனுடைய பணி, இதை தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றிலையும் பலப்பட்டுட்டு எல்லா நன்மைகளை சொந்தப்படுத்தி நான் செய்யலாம், தேவ நன்மை நான் சொந்தப்படுத்தினவன், எனக்கு எதுவுமே ஆகாது என்கிற ஒரு துணிகரம் உசியா ராஜாவுக்கு வந்த நிமித்தம் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நுழைந்து தேவ சமூகத்தில் போய் ஆசாரியன் செய்ய வேண்டிய பணியை செய்வதற்கு முற்படுகிறான். அங்கு ஆசாரியர்கள் அவரை தடுக்கிறார்கள். இது ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணி, நீ இது செய்யக்கூடாது என்று தடுக்கும் போது உசியா ராஜா கோபத்தோடு தூப கலசத்தை கரத்திலே வாங்குகிறார். அந்த நேரத்திலே நடந்த காரியம், ஆசாரியர்கள் பார்வையிலே பார்த்தீங்கன்னா உசியா ராஜாவுடைய நெற்றியிலே குஷ்டம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர்களுடைய பார்வையிலே நெற்றியிலே குஷ்டம், சரீரம் குஷ்டம், ஆசாரிப்பு கூட நிற்க முடியாதபடி அவனே ஓடி அரண்மனையிலே ராஜரீக அரியணையிலே இருந்து ஆட்சி செய்ய வேண்டியவன் தனித்து ஒரு வீட்டிலே இருந்து வாசம் பண்ணினான். தேவன் கொடுத்த நன்மை இழந்ததற்கு காரணம் மீறினது நிமித்தம், கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம், கர்த்தருடைய பிரமாணத்தை மீறினது நிமித்தம் உசியா ராஜா நன்மையை இழந்து விட்டான். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பாவம் இருக்குமே, ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கிற நன்மையை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தேன், என் குடும்பம் நல்ல ஆசீர்வாதமான குடும்பம், எதுக்கும் குறைவில்லாமல் எல்லாம் சம்பூரணமாய் சொந்தப்படுத்தினவள் தான் நான். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையிலே எல்லாம் குறைவு, எல்லா நன்மையை நான் இழந்து இருக்கிறேன் என்கிற அனுபவத்தோடு நீங்கள் ஒருவேளை வந்திருப்பீர்களானால் நீங்கள் ஒருவேளை உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். எந்த இடத்திலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்திலே நான் துணிகரம் கொண்டேன், தேவனை விட்டு தேவனுடைய வார்த்தை விட்டு எந்த இடத்திலே நான் விலகினேன் என்று ஒரு நிமிஷம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் நீங்கள் இழந்த நன்மையை கர்த்தர் தருவார். நம்ம படிக்கிற படிப்பு, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வேலை, நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் எல்லா ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா ஆண்டவர் தந்த நன்மை. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தந்தாருன்னு சொன்னால் ஆண்டவர் தந்த நன்மை. நல்ல ஒரு வீடை நம்ம கட்டியிருக்கோன்னா ஆண்டவர் தந்த நன்மை. குடும்பத்தை நல்லா கட்டி நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம், நம்ம பிள்ளைகளை நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் நம்ம வளர்த்துருக்கோன்னு சொன்னால் நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய அறிவல்ல, நான் என்னால்தான் யாரெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தாம தன்னை மேன்மைப்படுத்துகிறார்களோ உசியா ராஜாவை போல நன்மை இழந்து விடுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மையாய் அரியணையில் உட்கார வேண்டியவர் தனித்து போய் ஒரு வீட்டிலே தன்னுடைய வாழ்நாள் முழுதும் கழித்து விட்டார், நன்மையை இழந்த உசியா. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி அடைய வேண்டும், பரலோக நன்மையை அவர்கள் சொந்தப்படுத்த வேண்டும். ஆனால் நன்மையை சொந்தப்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் அவர்களுக்குள் இருக்கிற பாவம். அந்த பாவம் மாற்றப்பட்டு புதிய வாழ்க்கைக்கு நேராய் அவர்களை நடத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம் சொல்லி நாம் முடிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்ன நன்மை, என்ன பாவம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தடுக்கிறது? ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய பாவம் எந்த நன்மையை தடை பண்ணுகிறது? நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவனுக்கு நேராக கொண்டு போக விடாதபடி பாவம் தடுக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய பாவம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நம்முடைய பாவம் எந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது? வாழ்க்கையை இழந்துருவோம் நம்ம. ரெண்டாவது
யாருக்குமே இந்த செய்தி உள்ள போகலையா? ஹல்லேலூயா. ரெண்டாவது 2 பேர் பிரசங்க நாம் நல்லா பண்ணல, அப்படிதானே? ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் நமக்குள் இருந்தா நம்முடைய நன்மையை தடுக்கும். மூன்றாவது, பாவம் நமக்குள் இருந்தா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது, ஆண்டவர்கிட்ட பதில் வர. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது, பாவம் நமக்குள் இருந்தால் நமக்கு வாழ்க்கை இல்லை. பணம், ஆஸ்தி, சொத்து எல்லாம் இருக்கும், ஆனால் உண்மையான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ மாட்டோம். மனுஷருடைய பார்வையில் வாழ்க்கை வாழ்றது போல இருக்கும், உள்ள செத்துட்டே இருப்போம். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருந்துன்னா நம்முடைய நன்மையை தேவன் நமக்கென்று வைத்திருக்க, நம்முடைய தலைமுறை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தாலும் நம்ம பாவத்தோடு இருந்தாலும் நம்ம அந்த நன்மையை சொந்தப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நம்முடைய பாவம் தேவனிடத்திலிருந்து பதில் வராதபடி தடை பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, பரிசுத்த மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் பாவியான ஒருத்தரோடு சேர முடியாது. ஹல்லேலூயா. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தர்கிட்ட தேவன் சேர முடியாது. இப்போ பாவத்தோடு வாழுகிறவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவனால் பதில் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதே 1ஆம் வசனம் ஏசாயா 59:1 பாருங்க, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு, நமக்கு அற்புதம் செய்வதற்கு கர்த்தருடைய கை குறுகி போகல, கர்த்தருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, கர்த்தருடைய கிரியைகள் நின்று விடவில்லை. இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? நம்முடைய பாவம் தடுக்கிறது. நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் ஜெபத்துக்கு பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் கண்ணீருக்கு பலன் இல்லாமல் போய்விடும் தேவஜனமே. ஹல்லேலூயா. பாவத்தோடு நம்ம வாழ்ந்து ஜெபிச்சு கண்ணீர் விட்டாலும் ஜெபத்திற்கு பதில் வராது, கண்ணீர் வீணான கண்ணீராய் போய்விடும். பாவம் நம்மை விட்டு மாற்றப்படுமானால் தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்களே என்று வேதம் சொல்லுகிறார். அவர் ஜெபத்தை கேட்பார். ஆனால் யாருக்கு ஜெபத்தை கேட்பார் தெரியுமா? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களுடைய ஜெபம் தான் தேவ சமூகத்தில் கேட்கப்படும். அங்கிருந்தான் ஜெபத்திற்கு அவர்களுக்கு தான் பதில் வரும் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஏசா யாக்கோபுடைய சகோதரன் ஏசா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு உரிமை உள்ளவன். ஆனா பாருங்க, உலக பிரகாரமான காரியத்திற்காக உன்னதமான ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டான். ஒரு சாதாரண கூழுக்காக பரலோக தேவன் கொடுத்திருந்த அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணின நிமித்தம் இழந்து விட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட போய் அழுதான் ஏசா. மன்றாடு, நான் கண்ணீர் விட்டான். என் தகப்பனே, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா? எல்லாவற்றையும் இழந்துட்டான், எல்லாவற்றையும் அசட்டை பண்ணான். பாவம் கர்த்தர் நமக்கென்று தந்திருக்கிற உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுவது பாவம். நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், ஆவிக்குரிய வரங்களை தந்திருக்கிறார், ஆவிக்குரிய கனிகளை தந்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரங்களை தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் உலகத்துக்காக அசட்டை பண்ணிவிட்டு ஓடும்போது அது தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்கிறது. அப்புறம் ஏசா இழந்த புறம் அழுதும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. காரணம், பாவத்தோடு அழுதான், பாவத்தோடு மன்றாடினான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் செய்தியை முடிக்கிறேன். மரண தண்டனை பெற்ற ஒரு கைதி, ஒரு குற்றவாளி சிறைசாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய இருதயத்திலே ஒரு மன அமைதி இல்லாதபடி அந்த சிறைசாலையில் அங்கேயும் எங்கேயுமா நடந்து கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு சில வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ஊழியக்காரர் அந்த சிறைசாலைக்கு வந்திருக்கிறார். அங்கே அவர் பார்த்த எல்லா குற்றவாளிக்கும் ஒவ்வொரு வேதாகமத்தை கொடுத்து இதை படியுங்கள் என்று கொடுக்கிறார். இங்கு மன அமைதி இல்லாமல் அங்கங்கே அங்கலாய்த்து நடந்து கொண்டிருந்த இந்த குற்றவாளியுடைய கையிலையும் அந்த வேதாகமத்தை கொடுத்து இதை படிப்பாவும் இருதயத்தில் ஒரு சமாதானம் வரும் என்று கொடுக்கிறார். அவர் அந்த வாங்கிவிட்டு அந்த வேதாகமத்தை அசட்டை பண்ணி அப்படியே அவனுடைய அறையிலே தூக்கி வீசி எறிந்து விட்டான். 2 நாட்கள் கழிந்தது பாருங்க. அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு கனவு பார்க்கிறான்.
பார்க்கிறான். அந்த கனவிலே தூரத்திலே ஒரு பயங்கரமான வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தை அவன் உற்று பார்க்கும்போது பல வருடங்களுக்கு முன்பாக மரித்த தன்னுடைய தாய் அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். நின்று கொண்டு அவன் அன்போடு கருணையோடு என் அருகாமையிலே வா என்று அழைப்பது போல தன் மகனை பார்க்கிறாள். தாயை பார்த்ததும் சந்தோஷத்தோடு தாயிடம் ஓடுவதற்காக அவன் ஓடி அருகாமையில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மலை அந்த தாய்க்கும் அவனுக்கும் இடையிலே அப்படியே எழும்பி நிற்கிறது. தாயை பார்க்கிறான், ஆனால் இந்த மலையை தாண்டி போக முடியவில்லை. மலையை தன் நெற்றியை வைத்து முட்டி முட்டி அழுகிறான். ஐயோ, அம்மாவிடம் போக முடியவில்லை, இது எனக்கு தடையாய் நிற்கிறதே என்று கதறி கதறி தன் தாயை பார்த்து அழுது கொண்டிருக்கும் போது அந்த மலைக்கு மேலாக நின்று ஒரு சொட்டு இரத்தம் அந்த மலையின் மேல் விழுகிறது. அப்படியே விழும்போது அந்த மலை அப்படியே பனி போல கரைந்து அவனை விட்டு முற்றிலுமாக அந்த மலை மாற்றப்படுகிறது. அப்படியே அவன் எழுந்து விட்டான். காலையிலே எழும்பி பார்க்கிறான். இந்த சொப்பனம், இந்த கனவின் அர்த்தம் எனக்கு தெரிய வேண்டும். இது எதற்காக அந்த கனவை நான் பார்த்தேன்? அப்படியே அவன் அந்த கனவின் அர்த்தத்தை அறியும்படியாக யோசனை பண்ணி கொண்டு அவன் வீசி போட்ட அந்த வேதாகமத்தை அப்படியே பார்க்கிறான். ஓடி போய் அந்த வேதாகமத்தை தன் 2 கரங்களினால் தூக்கி அவன் எடுத்து பார்த்தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் தான் பாவத்தை மாற்றுமா என்று அறிந்து கொண்டான். அந்த இடத்திலே அந்த வேதாகமத்தை கரத்திலே வைத்து கொண்டு முழங்கால் படியிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்த பாவம், கொலை, கொள்ளை, இன்னும் பலவிதமான பாவங்களை தன்னுடைய இருதயத்திலே கொண்டு வந்து கதறி கதறி அழுதான். இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேனே, எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்னை நீங்க சுத்திகரிங்க என்று அவன் தன்னை முழுமையாக தேவ பாதத்தில் ஒப்பு கொடுத்து கதறி அழுதான். பாருங்க, அன்றைக்கே புதிய மனிதனானான். அவனுடைய நாட்கள் சென்றது, அவனுடைய தண்டனை குறைக்கப்பட்டது, ஆயுள் கைதியாய் ஆனான். அந்த சிறைசாலையில் சின்ன சின்ன தவறுகள் செய்து கொண்டு வந்த ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை அறிவித்தான். கிறிஸ்துவை அநேகருக்கு காண்பித்து கொடுத்து அநேக குற்றவாளிகளை புதிய வாழ்வுக்கு நேராய் வழி நடத்தினான். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம். தேவஜனமே, கொலை செய்தால் தான் பாவமா? ஹல்லேலூயா. கொலையும் விபச்சாரம் வேசித்தனம் தான் பாவம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் இருந்து எழும்புகிற பெருமையும் ஒரு பாவம்தான். ஹல்லேலூயா. மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து படுகிற பொறாமையும் ஒரு பாவம்தான். எரிச்சல், கோபம் பாவம். சண்டை, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை பாவம். ஹல்லேலூயா. மதுபான பழக்கம் பாவம். விபச்சாரம், வேசித்தனம், லஞ்சம், ஊழல், அநியாயம், கலப்படம் பண்ணுகிறது, தவறான சம்பாத்தியம் வீட்டுக்குள் வருவது எல்லாமே பாவம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைங்க, பால் பசு ஆண்டவர் தந்திருக்கணும். பால் எடுக்கிறோன்னா பாலில் தண்ணி கலக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாவம், அந்த வருமானம் நமக்கு பாவத்தை கொண்டு வரும். அந்த வருமானம் நமக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கலப்படம் பாவம், அநியாய சம்பாத்தியம் பாவம். எல்லாத்திலையும் ஒரு நீதி நியாயம், தெய்வத்துக்கு பயந்து ஹல்லேலூயா நாம் வாழ்வோமானால் நாம் வாழ்வடைவோம். இதுதான் இந்த பெரிய பெரிய பாவம் தான் பாவம் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ நான் வாசித்த ஒரு பாவம் கூட சொன்ன ஒரு பாவம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வர விடாது. வாழ்க்கையில் ஜெபத்திற்கு பதிலை தடை பண்ணும். ஹல்லேலூயா. நம்மை ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ந்தால் வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டோம். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டோம். நம்மை நாமே நிதானித்தார். நான் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கொடுத்த செய்தி, நம்மையே நாம் நிதானித்தாரிந்தால். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்னபாய் அக்காவிட்ட நீங்கள் யாருன்னு சொன்னால் சொல்லுவாங்க, நான் என் பேர் அன்னபாய், என் பேர் என்னுடைய வயசு இத்தனை, எனக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, இத்தனை பேர பிள்ளைங்க, இதுதான் நான் அன்னபாய். ஹல்லேலூயா. இல்லை, அது இல்லை. அன்னபாய் எப்படிப்பட்டவள் என்பதை அன்னபாய் உள்ளால் இருந்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொண்டு அதை விட்டு விடுகிறார்கள். நியாய தீர்ப்பிலே அன்னபாய்க்கு மட்டும் இல்லை, எனக்கு தான். ஹல்லேலூயா. அன்னபாய் குற்றவாளின்னு பார்த்துறாதுங்க, நம்ம எல்லாரும் பாவிதான். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ பாருங்க, அப்போ நம்மை ஆராய்ந்து அந்த பாவங்களை நம்ம ஒரு நிமிடம் நம்மை தெய்வசம் ஆராய்ந்து அறிந்து கொண்டால், ஆராய்ந்து அறிகொண்டால். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு கார்
ஓட்ட முடியலை, கார் ரிப்பேர் ஆயிட்டு. அப்போது நம்ம என்ன சொல்லுவோம், போய் கார் ஓடலைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த காரை சரி பண்ணுறவருக்கு கார் ஏன் ஓடலைன்னு உள்ள காரியம் தெரிஞ்சிட்டுன்னா சிம்பிளாக போய் சரி பண்ணிடுவார், கார் ஓடிடும். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையையும் ஆசீர்வாதம் தடை பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது எது என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டால் அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து இந்த உண்மைக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது. மறுமையில் நியாய தீர்ப்பில் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாய தீர்ப்பு வரிசையில் நம்ம நின்று தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இயேசு தந்த பாக்கியம். இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் ஆர்மியில் இப்போ கேண்டீனுக்கெல்லாம் நாங்கள் போனோன்னு சொன்னால் வரிசையில் நின்று போய் கேண்டீன் ஐட்டங்கள் பொருட்கள் வாங்கணும். இதே இது இந்த ஆஃபீஸர் ரேங்கில் உள்ளவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு சிவப்பு கலரில் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கார்டை கேண்டீனில் போய் காட்டிட்டோன்னு சொன்னால் எல்லாரையும் போல் வரிசையில் நிற்க வேண்டாம், நேராக போய் பொருளை வாங்கிடலாம். அதே போல் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ரட்சிப்பை பெற்ற நீங்களும் நானும் பரலோகத்தில் வரிசையில் நிற்க வேண்டாம். தேவ ஜனமே, தேவ சமூகத்திலே அவரோடு நாம், ஹல்லேலூயா, அவருடைய சமூகத்தில் நாம் போய் அவரோடு வாழுகிற ஒரு உன்னத பாக்கியத்தை தரும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே நான் அழைக்க வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும்